சூரத்துல் லுக்மான். குரானில் மொத்தம் எத்தனை சூறாக்கள் இருக்கு சொல்லுங்க? வெரி குட், மாஷா அல்லாஹ். 114 சூறா இருக்கு. சின்ன கேள்விக்கு சின்ன பதில் பெரிய சொன்னாலும் அது சந்தோஷம் தான். அதாவது தெரியல, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். குரான் வந்து ரசூலுல்லாஹ்க்கு இறங்கிச்சுது, 23 வருஷமாக இறங்கிச்சுது. சிறிதும் பெரிதுமாக மொத்தம் 114 அத்தியாயங்கள். அத்தியாயங்கள்னா பாடங்கள், சூறாக்கள். அதில் ஒரு சூறா சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயம். முதல் அத்தியாயம் பேர் என்ன? சூரத்துல் பக்கரா. சூரத்துல் பக்கரா குரான்லேயே பெரிய சூறா. என்ன சூறா? எத்தனை ஜுசு தெரியுமா? அது 2.5 ஜுசு இருக்கு. எத்தனை ஜுசு இருக்கு? கவனிமா நிசா கவனி, தயவு செய்து கவனி. எத்தனை ஜுசு இருக்கு? மோதல் கழுவிட்டா பிரச்சனை இல்லை. எத்தனை ஜுசு இருக்கு? 2.5 ஜுசு இருக்கு. மொத்தம் எத்தனை ஜுசுக்கள்? 30 ஜுசு. அது 2.5 ஜுசுவை சூரத்துல் பக்கரா. அப்படிதானே இல்லையா? பக்கரான்னா என்ன அர்த்தம்? பக்கரான்னா என்ன அர்த்தம்? மாடு, பசு மாடு. ஏன் பசு மாடுன்னு அந்த சூறாக்கு பேரு? ஏன் பேரு சொல்லுமா, கவனிங்கம்மா. அதான் ஏன் அந்த சூறாக்கு அது மாடுன்னு பேருன்னு கேட்குறேன். அதாவது பெரும்பாலும் அந்த சூறாக்களில் எதை மென்ஷன் பண்ணி வருதோ, எதை குறிப்பாக்கி வருதோ அது அதை பேடா பண்ணுது. சூரத்துல் பக்கரான்னா பசு மாடுன்னு அர்த்தம். பசு மாடு பற்றி ஒரு சப்ஜெக்ட் அதுக்குள்ளே இருக்குது. பசு மாடை பற்றி ஒரு சப்ஜெக்டு இருக்குது. எதுக்கு இருக்குதுன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சம்பவத்தை அதில் சொல்லா. கவனி, அல்லாஹ் ஒரு சம்பவம் சொல்ல. இங்கே பாருமா, அங்கே பார்க்க சிரிக்காதீங்க, கவனிங்க. என்ன சம்பவம்னா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால், மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் எல்லா நபிமார்கள்டையும் ஒவ்வொரு அந்த கூட்டங்கள் கேள்வியை கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பானோ. ஏதாவது நக்கலுக்கு, கேலிக்கு, கிண்டலு கேட்பானோ, தெரியறதுக்காக கேட்பானோ, உங்கள் அல்லாட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லுவானோ. உங்கள்கிட்ட அப்படி மூசா நபியை ரொம்ப பாடாப்படுத்துகிறானோ. அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு கொலை ஒன்று நடந்துட்டு. என்ன நடந்தது? கொலை நடந்துருக்கு. கொலை நடந்தோடனே ஓடி வர்றான மூசா நபிகிட்ட, ஏய் நீ உங்கள் அல்லாட்ட கேட்டு சொல்லு, நான் ஆளை கொண்டவன் யார் கண்டுபிடி அப்படி. அப்போது அவனுக்கு நம்பிக்கையின் அடிப்படையிலும் கேட்பாங்க, இவர் அதை கேலி கிண்டல் பண்ணுக்காண்டியும் கேட்பாங்க. அப்போ மூசா நபி அல்லா இடத்துல பிரார்த்திக்கும்போது மூசா நபி அல்லா சொன்னால், அவங்கள ஒரு மாடை வாங்கி அறுத்து பலியிட்டு அந்த மாட்டினுடைய பின்பகுதி ஒரு பகுதி இருக்குது, அதை எடுத்து அந்த இறந்த ஆளுடைய மேலே தூக்கி போட சொல்லுங்கள். ஜனாசா, அந்த மௌத்தான ஆளுடைய மேலே போட சொல்லுங்கள். அப்போ அப்படி சொன்னோன்னா அவனை இன்னும் தமாஸ் பண்ணான். என்ன மாடை வாங்கணுமா, அறுக்கணுமா, மாட்டினுடைய அந்த பித்தட்டை வாங்கி அந்த இறந்த ஆளுடைய மேலே போடணும். இது என்னடா இது? அது என்ன மாடு முதல் கேட்டான். அது எப்படி இருக்கும்? அது பெருசா, அது சிறுசா, என்ன நிறத்தில் இருக்கும்? இப்படியே கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான். எல்லாத்துக்கும் அல்லாட்ட கேட்கும்போது அல்லா அப்படி பதில் சொல்லிகிட்டே இருந்தான். அது மஞ்சள் நிறம் கலந்த ஒரு மாடை வாங்க வேண்டியானே, அதை கேள்வி கட்டிகிட்டே இருந்தான். கடைசியில் அது அந்த மாடை ரொம்ப இவனை கேட்க அந்த கேள்வியினுடைய பதில் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துட்டு இருந்தது. இவனை கேட்க அந்த கேள்வியுடைய பதில் என்ன நேரம், எப்படி இருக்கும், எங்கே இருக்கும், இப்படியே கேள்வி கேட்டான். ஆனால் ஒரே ஒரு பதில் சொன்னான். லாஸ்ட்டாக இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை அவனோன்னு சொல்லியிருக்கானோ. எவனோன்னு சொன்னானோ கேட்டவங்க ஒரே வார்த்தை இன்ஷா அல்லாஹ், அப்படி ஒரு மாடு கிடைச்சா நாங்கள் அறுப்போம்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த குரானில் வருது. அப்போ அந்த மாடு கிடச்சிச்சு. மாடை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு பகுதி எடுத்து அந்த இறந்த ஆளுடைய மேலே போட்டோன்னா அந்த ஆள் உயிரோடு எழும்பி என்ன கொண்டவன் தான் நிற்கிறான், என் சித்தப்பா மகன் தான் அவன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஆள் திருப்பி விட்டுட்டான். அது சொல்லுக்கு மட்டும்தான் உயிர் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்போ? ரசூலுல்லாஹ் காலத்துலையா, அதுக்கு முன்னையா, அதுக்கு பின்னையா? முன் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுது. அப்போ மாடை பற்றி ஒரு சம்பவம் அதுக்குள்ளே வருதுனால அது வேணும்னா வெளியே போகணும்னா போயிட்டு வந்துடு. சீக்கிரம் போகணுமா, இதே ரொம்ப கஷ்டப்படுயா, போகணுமா, பாத்ரூம் தான் போகணுமா, முகம் கழுவணுமா, இல்லை, சரி. அப்போது பக்கரா மாடுன்னு அந்த சம்பவம் அதில் வருதுனால அதில் சூரத்துல் பக்கரான்னு அதுக்கு பேர். மாட்டு சூறான்னு சொல்லுறதில்ல, அதுக்கு பேர் பசு மாடுன்னு சொன்னால் பசு மாடை பற்றி ஒரு சம்பவம் அதில் வருது, அதனால தான் அதுக்கு பேர் என்னது, பக்கரா. இவனையும் சொல்லலாம். இது நல்ல நல்ல அறிவில் சிறந்தவர்கள் அழகாக குரானை பற்றி விளக்கம் சொல்லும்போது கடைசி சூறா என்ன சூறா? கடைசி சூறா என்ன சூறாமா? லாஸ்ட் சூறா என்ன சூறா? நாஸ், சூரத்து நாஸ். நாஸ்ன்னு என்ன அர்த்தம்?
மனிதர்கள். அப்போ இப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. எப்படின்னா, அந்த இஸ்லாமின் காலத்துக்கு முன்னால் அந்த காலம் எப்படி காலமாக இருந்தது? ஐயாமுல் ஜாஹிலியா. என்ன அர்த்தம்? ஐயாமுல் ஜாஹிலியா இருந்தாங்க அந்த மக்கள். அப்படின்னா இருண்ட உலகம், டார்க் ஏஜ். கல்வின்னு சொன்னால் என்னென்னு தெரியாது, மார்க்கம்னு சொன்னால் என்னென்னு தெரியாது, நாகரிகம் சொன்னால் என்னென்னு தெரியாது, எல்லாம் அநாகரிகத்தில் விழுந்துட்டு இருந்தாங்க அந்த அரபி மக்கள். அவன் மாடாக அந்த மனுஷர்கள் இருந்தானோ, அந்த மக்கள் அப்படி இருந்தானோ, மனிதனாக இருக்கல, மாடாக இருந்த மனிதனை இந்த குரான் அதை ஓதி முடித்தோடனே எப்படியா மாறுறான்? அது அன்னாஸ். அப்படி கூட ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அன்னாஸ்னா மக்கள், மனிதர்கள். அப்போ மாடாக இருக்கிறவன் எப்படி மாடாக இருந்தான்? பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோட அப்படியே புதைகுழிக்குள்ளே தள்ளிடுவான், கொண்டுடுவான். எதிரின்னு சொன்னால் அவனை வெட்டி கொன்று அவனுடைய மண்டைய ஓட்டில் சாராயத்தை ஊற்றி குடிப்பார். அப்படியெல்லாம் காலங்காலமாக பழி வாங்கக்கூடிய பயங்கரமான ஒரு கொடூர மனம் படைத்தவர்களாக அந்த மக்கள் இருந்தாங்க. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். கண்ணில் எதெல்லாம் தெரியுதோ இதெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ, எப்படியோ ஒரு காட்டுத்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த மக்களை இந்த குரான் என்ன செய்யுது? மக்களாக, நல்ல மக்களாக மாற்றுச்சு. மாடாக இருந்த மனுஷனாக மாறணும். அப்படி கூட ஒரு உதாரணத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? சரி. அதே போல் ஒவ்வொரு குரான்லையும் ஒவ்வொரு சூறாயிலையும் எது மெயினோ, எதை பற்றி சொல்லப்படுதோ அதனுடைய ஒரு விஷயத்தை அந்த சூறாக்கு தலைப்பாக போட்டிருக்கிறாங்க. அந்த சூறாக்கு தலைப்பாக நான் எல்லோரும் எழுப்பி நிறுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறோமா, இல்லை உட்காந்து கவனிப்பீங்களா? தூக்கத்தில் இருக்காதுங்க, கேட்டால் பதில் சொல்லுங்க, உஷாராக கவனிங்க. அப்போ அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் சூரத்து. என்னது? லுக்மான்னா ஒரு பெரிய மகான். அவர் நபியா பெரிய மகானாங்கிறது இது சந்தேகத்துக்குள்ளே இதாக இருக்குது. ரசூலுல்லா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லா லுக்மான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய மனிதர். யார்? ஒரு சாதா மனிதன், நல்ல மனிதன், பெரிய மாமனிதர், பெரிய அறிவுஜீவி, பெரிய ஞானி. யார்? லுக்மான். ஞானமுடையவர் தான் ஞானி. ஞானமுடையவர் தான் இல்மு. அப்படின்னா நல்ல கவனிங்க, இல்முண்டா கல்வி, நாலேஜ். அது படித்து வரும், படிக்காமலும் வரும், மேக்சிமம் படிச்செடுத்து வரும். இந்த ஹிக்மத்துடைய ஆள் தான் ஹக்கீம். ஹக்கீம்னா ஞானி, ஹிக்மத்துனா ஞானம். அது அல்லாஹ் விசேஷமாக சிறப்பாக அந்த நபர்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கும். அது பிறந்தது ஞானம். அது பிறந்தது ஞானம். அந்த ஞானத்துடைய ஆளுக்கு பேர் தான் ஞானி. ஞானினா மகா அறிவு, ரொம்ப அறிவு. அவர் தான் யார்? இங்கே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஆள் யார்? லுக்மான்னா யார்? பெரிய ஞானி. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சூறாக்கு லுக்மான் பேர். அதில் 13 முதல் அந்த சூறா மொத்த வசனங்கள் 34 இருக்கு. எத்தனை வசனம் இருக்கு குர்ஆன்ல? 31வது வசனம் சூறா. அதில் எத்தனை வசனம் இருக்குது கவனிக்கிறீங்களா இல்லையா? அதில் 1 by 1 அல்லாஹ் சொல்லிகிட்டே வரோம். லுக்மான் இருந்தார், வாழ்ந்தார். லுக்மானை பற்றி சொல்லும்போது 13ஆம் வசனத்தில் ஸ்டார்ட் பண்ணி 19ஆம் வசனம் வரைக்கும் சுமார் 6 வசனம். 13, 14, 15, 16, 17, 18, 19, 7 வசனம் முடியும். இந்த 7 வசனத்தில் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணுறார். என்ன செய்யார்? உபதேசம் பண்ணார், அட்வைஸ் பண்ணுறார். எப்படின்னா, இதை அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்த மனிதர் யார்? லுக்மான். அவர் என்ன சொல்லியார்? 31ஆம் வருஷத்தில் முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்லாருன்னா, மகனே, என் அன்பு மகனே. எப்படி கூப்பிடாங்க? என் அன்பு மகனே அப்படின்னு சொல்லி கூப்பிடாங்க. கூப்பிட்டுட்டு, நீ முதல்ல அந்த உபதேசத்தினுடைய முதல் வார்த்தை, நீ ஷிர்க் வைக்கிறாத. முதல் வாசகமே என்னது? யா புனைய. குர்ஆன் நீங்கள் ஓதனா பார்க்கலாம். யா புனைய, என் அன்பு மகனே, லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாஹ்க்கு இணை வைத்திராத, கம்பெனி உண்டு பண்ணிடாத. இணை வைத்தல்னா என்னன்னு படிச்சிருக்கிறான் ஏற்கனவே? என்ன படிச்சிருக்கிறான்? அல்லாஹ் மாதிரி இன்னொரு நபர். அல்லாஹ் இருக்கக்கூடிய தன்மை அவருக்கு இருக்குது. அல்லாஹ் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் அவர் செய்வார் அப்படின்னு
சொல்லக்கூடியது. அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை இன்னொரு ஆளுக்கோ செய்யுது. அது எல்லாமே என்னது தான்? ஷிர்க். அல்லாஹ்க்குள்ள வணக்கம் அல்லாஹ்க்கு தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய தன்மை அல்லாஹ்ட்டு இன்னொரு ஆளுக்கு அந்த தன்மை இருக்கிறதா நினைக்கக்கூடாது. சர்வ வல்லமையும் சர்வ ஆட்சியும் நித்திய ஜீவனும் காலமெல்லாம் இறைக்குபவனும் எல்லா இது யாரு தான்? அல்லாஹ் தான். அதெல்லாம் இன்னொரு ஆளுக்கு அந்த தன்மை இருக்குன்னு சொன்னாலே என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காக ஷிர்கா போயிடும். நினைச்சாலே எண்ணங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர வேறு இறைவனே இல்லை. அப்போ அல்லாஹ் இருக்கிற தன்மை வல்லமை சக்தி அல்லாஹ்க்கு தான், வேற யாருக்குமே இல்லை. இப்படி இதெல்லாம் இல்லாத மாற்றி நினைச்சா அதுக்கு பேர் ஷிர்க். எண்ணத்தாலோ செயலாலோ, எண்ணத்தால் நினைச்சாலும் ஷிர்க், எண்ணத்தால் நினைச்சாலும் ஷிர்க். இங்கே பாரு, அதை இபாதத்தா செய்தாலும் ஷிர்க். இன்னி ஷிர்க்கில் இன்னொரு வகை இருக்குது. ரியா உன் நாஸ்னா மக்கள் பார்க்குவதற்காக நம்முடைய அமல்களை செய்கிறது. ஒரு சும்மா இருப்பான், ஒரு ஆள் இருக்கான், அந்த ஆள் பார்க்காது, அதனால் நம்ம தொழுவோம், அந்த ஆள் பார்க்காது, அவருக்காக நம்ம இருக்குது, இது அவருக்காக தொழுது. இது என்னது தான்? இது ஒரு வகையில் முகஸ்துதி. ஒரு ஆழ்த்தத்திலிருந்து புகழ் கிடைக்க வேண்டும், புகழ வேண்டும், அப்படி மெச்ச வேண்டும் சொல்லிட்டு நம்ம இபாதத்தை கொண்டு போய் செய்கிறது. அது என்னது தான்? ஷிர்க். அப்போது அந்த ஷிர்க்கை சொல்லும்போது மகன்கிட்ட சொல்லாங்க, மகனே நீ இணை வச்சிடாத, இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். லுல்முன் அலீம். இன்ன ஷிர்க்க இல்லை லுல்முன் அலீமுன்னு யார் சொல்கிறா? யார் சொல்கிறா? மன்ட்ட சொல்கிறாங்க. முதல்ல ஃபஸ்ட்டு அந்த அட்வைஸில் முதல்ல இணை வச்சிடாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தாய் குழந்தைய வஹனன் அலா வஹன், சிரமத்துக்கு மேலே சிரமமாக, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக பெற்றெடுக்கிறாங்க. எதுக்கு சொல்லாங்கன்னா, இந்த தாய் பிள்ளை எடுக்கல, நீ தாய் தந்தைக்கு அழகான முறையில் கட்டுப்பட்டு வாழணும், தாய் தந்தைக்கு நன்றி சொல்லணும், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும்னு யார்கிட்ட சொன்னாங்க? மகன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனுக்கு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, பெற்றோர், உன்னுடைய பெற்றோர் உனக்கு அறிவில்லாத விஷயங்களில் பெற்றோர் இங்கே பாரு, இங்கே பாரு, தூங்காத, இங்கே கவனி, அது மூடி வை, உன்னை இணை வைக்க சொன்னான், உனக்கு தெரியாது, ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும்னு பெற்றோர்கள் சொல்லாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, இது இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம் இல்லைவா? இதை சொல்கிறாங்களே பெற்றோர்கள், இஸ்லாத்துக்கு எதிரான விஷயம் இதை சொல்கிறாங்களேன்னு சொன்னால் நீ என்ன செய்யாத? அதுக்கு கட்டுப்படாத. எதுக்கு கட்டுப்படாத? ஷரியத்துக்கு, மார்க்கத்துக்கு, இஸ்லாத்துக்கு, குரானுக்கு, ஹதீஸுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுக்கு, அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தமா அந்த பெற்றோர் சொல்லாங்க. ஒரு பெற்றோர் சொல்லாங்க, ஏய் தொலை, நீ தொலை ஒன்றுக்கூடாது அப்படி ஆள் சொல்லாங்க. அதை இருக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. புரியுதா இல்லையா? அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஆனால் அந்த பெற்றோர்கிட்ட, அந்த தாய் தந்தையிட்ட உலக விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனாக, ரொம்ப பாசமாக, ரொம்ப அன்பாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்துக்க. மரமை விஷயத்தில் உனக்கு தெரியாத விஷயத்தை சொன்னால் இருக்காத, ஆனால் அவங்கள எடுத்து ஒதுக்கி செய்யாத. அவங்க உலகத்தில் நல்லா நடக்குது. இது எவ்வளோ அழகான உபதேசம். யார் யாருக்கு சொல்ல? தந்தை மகனுக்கு செய்யலாம். எந்த தந்தை? லுக்மான் அவருடைய மகனுக்கு சொல்கிறாங்க இல்லையா? அடுத்து சொல்கிறாங்க, நன்மை செய். என்ன சொன்னாங்க? அழகான நன்மையை செய்யணும்னு சொல்லல, நன்மையை ஏவுன்னு சொன்னாங்க. நீ நன்மையை இப்படி செய்யணும் அப்படின்னு அடுத்த ஆள்கிட்ட ஏவு. நீ அடுத்த ஆள்கிட்ட ஏவனா நீ எப்படி இருப்பா? நன்மை செய்வா. நன்மை ஏவன, நீ நன்மை செய்ய மட்டும் இல்லை, அடுத்த ஆளுக்கு நன்மை செய்ய ஏவு. அடுத்து சொன்னாங்க, தீமையை தடுனாங்க. தீமையை எது கண்ணுக்கு தீமையாக தெரியுதோ என்ன செய்யணும்? மன்றா முன்கரன் ஃபல் யுகையிர் பி எதிஹி ஃபஇல்லம் தஸ்ததி, அது மறந்துட்டு, ஃபபி லிசானிஹி ஃபஇல்லம் தஸ்ததி ஃபபி கல்பிஹி ஃபதாலிக, அல்லாஹ் மறந்துட்டீங்களா? அல்லாஹ்ஃபில் ஈமான் படிக்கல, தெரிய செய்தா? மறந்துட்டு அப்படி சொல்லாமா? ஸ்கூலில் போயிட்டு ஏபிசிடி தெரியும், நான் மறந்துட்டு சொல்லலாம், எப்படி இருக்கும்? ஏமா சொல்லு. மன்றா முன்கரன் ஃபல் யுகையிர் பி யதிஹி ஃபஇல்லம் தஸ்ததி ஃபலிசானிஹி ஃபஇல்லம் தஸ்ததி ஃபபி கல்பிஹி ஃபதாலிக அல்லாஹ்ஃபில் ஈமான். சொல்லுமா, நீ சொல்லு. உனக்கு தெரியுமா தெரியாதா? சாபிரா சத்தமா சொல்லு, தூக்கம் போட்டு. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு, சத்தமா. அல்லாஹ் அர்த்தம் சொல்லு டக்குன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
அது வேற ஹதீஸ். யார் ஒருவர் வெறுக்கத்தக்க விஷயத்தை பார்ப்பாரேயானால் அவன் அதுவே இறை நம்பிக்கையான ஈமானின் கடைசி நிலவியாகும். அனிஷா, நீ என்ன செய்தா? ஸ்கூலுக்கு ஊருக்கெல்லாம் போன புக்கை கொண்டு போய் படிக்கலையா? அது எழுதியிருக்கிறியா இல்லையா? ரொம்ப மோசமாக இருக்கிறா ஏம்மா? அதை பார்க்குறியாக்கும்? பார்த்துருக்கணும், இப்போ இல்லை பார்க்குது. நீ என்னாச்சு சென்னை? எனக்கு தெரியாதா இது? சொல்லு. காலப்படைக்கணும். அவங்க வாட்ச் பண்ணி கேமராவில் பார்த்து அடுத்து அந்த பிள்ளையா அப்படி இருந்து இந்த பிள்ளையா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. அதை சொல்லு சொல்லு, அது அர்த்தம் சொல்லுமா. நீ பழைய படத்துக்கு போகணும். சரி, அடுத்த நன்மையை யாவோ தீமையை தடுன்னு சொன்னாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது? உனக்கு பொருள் தெரியும், நீ உனக்கு தெரியுமா? தெரியா? படிக்காதமா உனக்கு? அவன் நீ பொருள் தெரியுது, நீ உனக்கு தெரியாது, படிக்கவே இல்லை. நீ சிறக்காக பறித்து கொடுத்தலே. அடுத்தது வேற படிக்காதம்மா. அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே கூடாது. மறந்துச்சுன்னு சொல்லவே கூடாது. மறக்க மாதிரி படிக்கக்கூடாது. மறக்க மாதிரி படிக்கக்கூடாது. மறக்காமல் இருக்க மாதிரி படிச்சுக்கூடாது. சரியா? நான் ரொம்ப ரொம்ப அப்படியே உயர்வாக தெரிச்சிட்ருக்கோம். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா படிச்சிருக்கேன். இப்படி இருந்தால் சரி வராது. அடுத்த ஆள் நீ அவா உனக்கும் தெரியாது, உனக்கு தெரியாது. உனக்கு பொருள் தெரியும்னா பொருளை சொல்லு, சத்தப்பா சொல்லு, பொருளை சொல்லு. சரி, பொருள் தெரியும். அடுத்தது நீ உனக்கு அரபி தெரியாதா? தெரியுமில்ல? இன்ஷா அல்லாஹ் நாளை 2 ஒப்படைக்கும். தெரியுமா? நீ ஒன்று எழுதியிருக்கிறதெல்லாம் அர்த்தம் நாளைக்கு ஒப்படைக்கும். சரி, அடுத்த பாடத்தை பார்ப்போம். நன்மையை செய், நன்மையை ஏவுன்னாங்க. நீ நன்மையை ஏவு செய்ய சொல்லு, அப்போ நீ ஆட்டோமேட்டிக் செய்துடுவான். தீமையை தடுந்தாங்க, அப்போ நீ தீமை செய்ய மாட்டான். ஆமாம். அடுத்தது இன்னொன்று சொன்னாங்க, மறுமையில் இந்த உலகத்தில் கடுவளவு ஹர்தல்னா என்னது? கடுகு. ஹர்தல்னா கடுகு. கடுகளை வேணும். நீ என்ன செய்தா? ஒரு சின்ன ஒரு செயலை செய்கிறான். அது பாறைக்குள்ளே இருந்தாலும் சரி, கடலுக்குள்ளே இருந்தாலும் சரி, பூமிக்குள்ளே இருந்தாலும் சரி, வானத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் மறுமையில் கொண்டு வருவான். மறுமையில் அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. அடுத்தது சொன்னாங்க, நீ இந்த பெற்றோர் விஷயத்துக்கு பிறகு நன்மையை சொல்லாங்க. அதுக்கடுத்து தான் பூமியை இப்படி கொண்டு வர வேண்டிய நன்மையோ தீமையை தடுக்க முன்னாடி தொழுகை சொல்லாங்க. தொழுகை நிலைநாட்டினாங்க. அக்கிமி சலாத்தை ரசூலுல்லாஹ் காலத்தில் 5 நேர தொழுகை கடமையாச்சு. இது அதுக்கு முன்னே தொழுகை இருந்து எல்லா நபிமார்களும் தொழுதாங்க. கையா கீழே படமா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த அந்த இதெல்லாம் நாகரிகத்தெல்லாம் கையாளும். வேறு ஆம்பளைகிட்ட எல்லாம் வச்சு அப்படிலாம் இருக்கும். கையெல்லாம் வைக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? அங்கே வெளியே போய் கையை காலெல்லாம் வைத்துட்டுவாங்க. புரியுதா? எல்லாம் எத்தனை தடவை சொல்லணும்? ஒரு தடவை. அதை யோசிக்கணும். நன்மையேவோ தொழுகை நிலைநாட்ட சொன்னாங்க. அடுத்தது தொழுகை அந்த காலங்கள், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னால் உள்ள தொழுகை எத்தனை நேரம் தொழுதிருக்கலாம், எப்படி தொழுதிருக்கலாம், அதெல்லாம் தெரியும். தொழுகை மொத்தத்தில் அல்லாஹ் தொழுது. அடுத்து நன்மையாவோ தீமையை தெரிஞ்சுனாங்க. அடுத்தது உனக்கு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டால் பொறுமை காத்துக்கிறோம். யாருன்னு சொல்கிறாங்க? என்ன அழகான உபதேசம் இது! அவங்களுக்கு மட்டுமா, எல்லாருக்கும் தானா? அடுத்தது அந்த பொறுமை காட்பது உறுதியான செயல்பாட்டை சேர்ந்தது, ஈமானை சார்ந்தது, உறுதியான செயல்பாட்டை சேர்ந்தது. அதுக்கு அங்கே வசனத்துக்கு பேரும் கொல்லை சீபன்னா இல்லாமா கத்தபல்லாஹுலனா
ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன். இந்த வசனம் தான் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இவன் படிக்கல, அவன் படிக்கவே இல்லை. குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன். என்ன இது? என்ன அர்த்தம்? ஆமாம், நீ அங்கே வீட்டில் இருந்தால் பாருங்க, வீடியோவில் நடத்தலாம். சரி, குல்லை யுஸீபனா என்ன அர்த்தம் சொல்லுங்கம்மா? அல்லாஹ் என்ன அர்த்தமா? அல்லாஹ் மனிதனுக்கு எதை தீர்மானித்தானோ, எதை விதித்தானோ, அதை தவிர வேறு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல மட்டும். ஹுவ மௌலானா, அவனே தலைவன், அவனே எஜமான். வஅலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன், அல்லாஹ்விடத்திலே முஃமினான மக்கள் என்ன செய்வாங்க? பொறுப்பை ஒப்படைத்து அவனை சார்ந்திருப்பார்கள். அப்போது எது நடக்குதோ அது அல்லாஹ்வுடைய நாட்டம், எது நடந்ததோ அல்லாஹ்வுடைய நாட்டம். அதுக்காக நம்ம வாயை பார்த்துட்டு கூட நம்ம முயற்சி பண்ணோம் நல்ல விஷயங்கள் எல்லாம். அப்படி தானே இல்லையா? இப்படி ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால் பொறுமை காக்கணும். பொறுமை காக்கிறது அல்லாஹ்வுடைய அது ரொம்ப உறுதிமிக்க செயலாக இருக்கிறது. ரீமா, நீ ரீமா இங்கே பாரு, நீ அங்கே விளையாடிட்டு இருக்காத. என்ன பொருள்? ஆ, அது இப்போ தான் எழுதுங்க நேரம், அதெல்லாம் பிறகு எழுதுங்க. இங்கே பாருங்கம்மா. அடுத்தது சொன்னாங்க பெருமை கொள்ளாது. என்ன சொன்னாங்க? யார்கிட்ட சொன்னாங்க? மகண்ட. அடுத்தது பூமியில் கர்வமுடன் நடக்காது. பெருமை கொள்ளது தனி, பூமியில் கர்வமாக நடக்காது. நான் தான் அப்படிலாம் நடக்காது. தற்பெருமை கொள்பவரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். என்னால் தான் நடந்தது, என்னால் தான் முடிஞ்சுது, என்னால் தான் முடியும், நான் என்னால் நான் இந்த வார்த்தையை என்ன செய்யாத, பயன்படுத்தாத. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்யட்டு. இல்லை அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் என்னால் முடிஞ்சால் நான் செய்வேன். அல்லாஹ் தான் டச் பண்ணணுமே தவிர நான் செய்வேன், நான் பண்ணுவேன், நான் என்னால் அப்படி என்ன செய்யாத, பெருமை கொள்ளாத. பெருமை கொள்ளது யாருடைய வேலை? தற்பெருமை. அது இங்கே உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பில். வேற யாருக்கு பெருமை உள்ளது? யாரு? அல்லாஹ் தான் பெருமை அடிக்கக்கூடிய. யாரு? அல்லாஹ் தான். ஒரு வசனம் ஓதுவியே இல்லை. என்ன வசனம் ஓதுவியே சொல்லுங்க? என்ன வசனமா ஓதுவிய? தெரியும் உங்களுக்கு அந்த வசனம்? என்ன வசனம் தெரியுமா? ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவ ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதத்தி ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூஸ் சலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அசீஸுல் ஜப்பாருல் முத்தகப்பீர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன். ஹுவல்லாஹுல் காலிக்குல் பாரிவுல் முஸ்தவ்விருல் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்து வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். படிச்சிருக்கீமா இல்லையா? குர்ஆனில் இருக்குதா இல்லையா? என்ன சூறாவில் இருக்கு? 59வது அத்தியாயத்தில் இருக்கு. சூரத்துல் ஹஷ்ர். ஹஷ்ர் சொன்னால் என்ன அர்த்தம்? ஹஷ்ர்னா என்ன அர்த்தம்? ஹஷ்ர் என்ன அர்த்தம்? ஹஷ்ர்னா யோமுல் ஹஷ்ர், மறுமை நாளுக்கு பல பேர் இருக்கு. அதில் ஒரு பேர் என்னது? ஹஷ்ர்னா என்ன அர்த்தம்? ஒன்று கூட்டப்படக்கூடிய நாள். ஒன்று கூட்டப்படக்கூடிய அதை பற்றியெல்லாம் அதில் வருதுனால அந்த சூறாக்கு ஹஷ்ர்னு பேர். ஹஷ்ர்னா என்ன அர்த்தம்? ஒன்று கூட்டப்படுதல் அப்படின்னு அர்த்தம். தெரியுமா? எனக்கு ஒரு தடவை சொன்னா கேளு, 2 தடவை சொன்னா கேளு, 3 தடவை சொன்னா கேளு, பல தடவை சொன்னா கேளு. அதையும் தாண்டி கேட்கணும் நீ வர வேணாம் தயவுச்சு. நான் இப்போ அதை எழுத சொன்னேன்னா நான் மண்டல சரக்கு இருக்கு, அவள்கிட்ட இப்போ எழுத கேட்காத, பாடத்தை கல்லுன்னு சொல்லு. எல்லாம் அங்கே ரூமில். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய தனித்தன்மையை இங்கே பாருங்கள், சொல்லுது கேளுங்க. ஏன்னா ரொம்ப ஆர்வத்தில், என்னுடைய விருப்பத்தின் மேலே ரொம்ப ஆர்வத்தில் இந்த பாடங்கள்லாம் படிச்சுது. சிலபஸில் கூட இல்லை, அந்த புக்கில் கூட இல்லை. இதெல்லாம் காலத்துக்கும் பயன்படணும்னா இதை சொல்லி தந்துட்டுருங்க. நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அடுத்தது என்ன சொன்னா? இப்போ சொன்னதில் என்னெல்லாமா சொல்லுங்கள். என்ன இல்லான்னு மகனுக்கு செய்த உபதேசத்தை சொல்லுங்கம்மா. பூமியில் கர்வமுடன் நடக்காத, தற்பெருமை கொள்வரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். தற்பெருமை கொள்வரை அது குர்ஆனில் இருக்கு, எல்லாம் அந்த வசனத்தில் இருக்குது. அடுத்தது உன் நடையில் மிதத்தை கையாள். நம்ம நடக்கும்போது ரொம்ப பட்டப்பட்டா எல்லாரையும் மறந்து ஓடி சாடி நடக்காத, ரொம்ப சோம்பேறியாக நடக்காதுன்னு சொல்கிறாங்க. யார்? மீடியமாக நடைன்னாங்க. யார்கிட்ட சொல்கிறா? தந்தை சொல்கிறாங்க. அடுத்தது உன் சப்தத்தை தாழ்த்திக்கொள். சத்தத்தை
எப்போவுமே அழகாக மக்கள் கவரு மாதிரி மக்களுக்கு விருப்பத்தோடு பேசுறது மாதிரி பேசுகிறதே தவிர காட்டு சத்தம் போடாத. எவ்வளோ அழகான தத்துவம், இவ்வளோ அழகான உபதேசம் சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ன சவுத்தில் அஸ்வாதி சத்தத்துக்களே ரொம்ப மோசமான சப்தம் கழுதையின் சப்தம்னு சொன்னாங்க. என்ன சப்தம்னு சொன்னாங்க? இவா இங்கே பாரு, நான் இப்போ சொன்னேன்ல லாஸ்ட்டா என்ன சொன்னேன் சொல்லு, எந்திரிச்சு நெல்லு சொல்லு சொல்லு. கவனிக்காமல் இருக்குதான் வர்றீங்களா? இங்கே கவனிக்காமல் இருக்குதான் இவ்வளோ சத்தம் போடுவேன் நான் உங்களுக்கு. நீ பொருள் கேட்கக்கூடாதுல சொல்லிட்டு இருக்குதா? சத்தம் போட்டது உனக்கு மட்டும், எல்லாருக்கும் தான், அவளுக்கு மட்டும் இல்லை. பொருள் இங்கே தான் கேட்குது. நான் தான் அதோட பொருள் சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இப்படி இருந்தால் எப்படி மானி கையை வச்சு சும்மா இருந்து சிரிக்காதீங்கம்மா எனக்கு கோபம் வரும். இதை விட உங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும்னு எனக்கு தெரியல, இதை விட எப்படி யார் சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்னம்மா சொன்னேன் சொல்லு, லாஸ்ட்டாக சொன்னது எந்த நெல்லு சொல்லு. நீ சொல்லு. சிரிக்காது. சப்தத்தை தாழ்த்திக்கொள், சப்தத்தை மிதமாக நட, பேச்சையும் குறைச்சிக்க, அளவோட கொஞ்சம் இதாக பேசு, காட்டுத்தரம் சத்தம் போடாத அப்படின்னு மகனுக்கு சொல்லிட்டு சொன்னாங்க. சப்தத்திலே மிக மோசமான சப்தம் கழுதை சத்தம்னா அல்லாஹ் தான் சொல்லுதான். அவங்க மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்த மனுஷன் இப்படிலாம் உபதேசம் பண்ணார் அப்படி நான் எதுக்கு சொல்ல? அல்லாஹ் உலகத்தை அள்ளியது வரைக்கும் உலக மக்கள் அவ்வளோ இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆள் சரியில்லைன்னா கவுன்சிலிங் போக சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு போய் கவுன்சிலிங் பண்ணி ஆள் நல்லா இல்லைன்னா ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, அஜரத்து ஒரு உபதேசம் பண்ணுங்க, இல்லை இந்த ஒரு பெரிய மனுஷனை கொண்டு இவங்க இந்த ஆள் கொஞ்சம் சேட்டை பண்ணுறான், இந்த மாதிரி சொல்ல மாதிரி நடக்க மாட்டேங்கிறான், இல்லை நடக்க மாட்டேங்கிறாங்க, கவுன்சிலிங் கொடுங்க. கவுன்சிலிங் எங்கே இருக்குது? எங்கே இருக்குமா? குர்ஆனில் இருக்குது. தந்தை மகனுக்கு செய்த உபதேசம் 15க்கு மேற்பட்ட உபதேசம் சொல்லியிருக்காங்க. இவ்வளோத்து ஒரு மனிதன் ஃபாலோ பண்ணினாலே உண்மையான மனிதனாக திகழும். உண்மையான மனிதனாக திகழும். அப்படிதானா? பாடத்தை கவனிச்சு தொலைங்க, கவனிங்க எத்தனை முறை தான் சொல்லுது. இதே சூறாவில் இந்த சூறா மொத்தம் 31வது சூறாவில் கையை கட்டி சும்மா தள்ளு, வெளியே தள்ளிட போ, வெளியே போ, பேசாத, ஏற்று பேசாதன்னு சொல்லல. இதே சூறாவில் இந்த சூறாவில் மொத்த வசனங்கள் எத்தனை இருக்குது? 31வது சூறாவில் மொத்த வசனங்கள் எத்தனை இருக்கு? 34 வசனம். இந்த 34வது வசனம் இருக்குல்ல, கடைசி வசனம், இதில் அல்லாஹ் 5 விஷயத்தை சொல்கிறோம். இதில் அல்லாஹ் தஆலா 5 விஷயத்தை சொல்கிறோம். எத்தனை விஷயத்தை சொல்கிறான்? 5 விஷயம் சொல்கிறோம். இந்த 5 விஷயமும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் முடியும், அல்லாஹ்க்கு தான் தெரியும். இந்த 5 விஷயமும் ரீமா நீ எழுப்பி நிற்க போகிறா, இல்லைன்னா வெளியே போக போகிறா, ரெண்டில் ஒன்றை செய்ய போகிறா. என் நல்ல பிள்ளைகள் தான் அதெல்லாம் எங்கே பாடத்தில் கவனிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி சொல்லிட்டேன். வர வருத்தப்படக்கூடாது. அஜரத்து வெளியே போக சொல்லிட்டாரு, உஸ்தாதாட்ட சொல்லி கொடுத்துட்டாரு, அசரத்து நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் இல்லைன்னா நான் வந்து பாடத்துக்கு வரமாட்டேன்னு நான் சொல்லிடுவேன். உண்மை தான் சொல்ல. யார் என்ன வந்தாலும் சரி, என்ன மைண்ட் பண்ணணும், என்ன மரியாதை செய்யணும், பாடத்தை ரொம்ப கவனிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் வாருங்க, இல்லைன்னா அங்கேயே உட்காந்துக்கிறது. இப்போ திருப்பி சொல்லியிருக்கேன். யாருக்கு படிக்கணும்னு தான் எழுதித்தாங்க, எனக்கு படிக்க வேணாம்னு எழுதித்தாங்க. படிக்க வேணாம்னு சொல்ல அங்கே இருங்க, படிக்கணும்னு சொல்லி இங்கே வாருங்க. அதுக்கடுத்து ஒரு பரிசீலனை பண்ணலாம், ஒரு கன்சிடர் பண்ணலாம். எனக்கு ரொம்ப விருப்பம் பாடம் நடத்துறது. நான் சொல்லி பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த தொழிக்கிறதெல்லாம் எனக்கு மேட்ரு கிடையாது. நான் எங்கே தொழிக்கிறது இருந்ததும் கிடையாது. நம்ம பட்டம் வாங்கிட்டு எந்த பள்ளியிலையும் மாமா இருந்தது கிடையாது. இந்த பள்ளியிலையும் மாமா இன்னும் இருக்க போகிறதே இல்லை.
இங்கே இருக்கிறோம், அது ஒரு சைடு தான். மற்றபடி எனக்கு விருப்பமான விஷயம்லாம் என்னது தான்? டீச்சிங், கிளாஸ் நடத்துறது. என்னால் முடிஞ்சாலும் நடத்தும்போது எனக்கு நாலேஜ் வளரும், எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறீங்க. நான் என்ன செய்ய முடியும்? உறக்கம், சேட்டை அதெல்லாம் பாடத்துக்கு முன்னே பின்னே வச்சுக்கணும்னு சொல்லியாச்சு. உங்கள் மேட்செல்லாம் ரூமுக்குள்ளே வைங்கன்னு சொல்லியாச்சு. இது தொடருமென்னா நான் சொல்ல மாதிரி நீங்கள் தொடரணும். அப்போ தான் தொடருமே தவிர இல்லைன்னா எனக்கு மேட்ரே கிடையாது. வேறு எவனும் வந்து ஒய்த்தட்டு எனக்கு தெரியாது, பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு வந்தாச்சு. இதை விட யார் எப்படி சொல்லுகிறாரு எனக்கு தெரியுதில்லை. வாய்ப்பை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. விளையாட்டா வெகுளியா யானா தானோன்னு இருக்கிறது, கவனக்குறைவாக. இங்கே நம்ம பல தடவை சொல்லியாச்சு, நோட்டு புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, பேனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாது, இவளை பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. கவனிச்சிட்ருக்கு. எனக்கு அந்த கான்சன்ட்ரேட் மைண்டே சேஞ்ச் ஆயிடும். நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன வச்சிருக்கிறா? நீ சிரிச்சது என்னத்துக்கு? நாம் அந்த நினப்பு, அந்த எண்ணம், அந்த அதே ஓட்டு வேலை போயிட்டுருக்கீங்க. நீங்கள் வழிபாருங்க. நான் அவள் பேசிகிட்டு இருப்பா, இவ பேசிகிட்டு இருப்பா, அவள் சொல்லிகிட்டு இருப்பா, இவ சொல்லிகிட்டு இருப்பான்னு அங்கேயும் இங்கே பார்த்தோன்னா எனக்கும் குழம்பு, டைமும் போயிட்டுருக்கு. நிறைய உங்களுக்கு தெரியணும், நிறைய சொல்லித்தரணும், உங்களுக்கு காலத்துக்கு அது பயன்படணும். அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கிறோம். நீங்கள் மனநம் செய்யது ஒரு பக்கம், மனநம் செய்யாமல் இதை அப்படியே என்னது செய்யுது, என்னது அப்சர்வ் பண்ணுவது, அப்படி தானே இல்லையா? அதை பண்ணுவது, அது இன்னும் விசேஷம். இந்த வயசை தவிர வேறு எந்த வயசுலையும் அது பண்ண முடியாது. நிறைய ஆளுகள் நாங்கள் படிக்கலை, நாங்கள் ஓதையில்லைன்னு கண்ணீர் அடிக்கிறாங்க. இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஸ்கூல் படிப்பும் சரி, இங்கே மதரசா படிப்பும் சரி, அங்கே உங்களுக்கு நிறைய வசதிகள் வச்சுருக்கீங்க. கம்ப்யூட்டரு, அடுத்தது தையல், வேறு ஓதல், படிப்பு. நீ அங்கே என்னம்மா? நீம்மா பொம்பளை பிள்ளை மாதிரி இருந்துக்கிடணும், ஆம்பளை மாதிரி இருக்கக்கூடாது. பொம்பளைக்குன்னு ஒரு அதபு ஒழுக்கம், ஆம்பளைகளோட பொம்பளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எல்லாத்துலேயும் இது பண்ணிக்கிடணும். அவள் ஹசீனாவுக்கு கொடுத்த டியூட்டி அவள் பார்த்துட்டே இருக்க. எப்படியாவது அவளை வாத வைக்கணும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஏன் வாத முடியாது? நானே 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் வாதலை. இது மாதிரி விளையாட்டுத்தனமாக இருந்த காரணத்தில் உஸ்தாத் பார்ட்ட அடியும் பட்டுட்டு அந்த பசங்க சேட்டை பண்ணக்கூடிய பசங்களுக்கு கூட நான் சேட்டை பண்ணலை, பசங்களுக்கு கூட நடந்து ஓதாமல் இருந்துட்டு. அப்புறம் மதரசாவுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியானோன்னு தான் அவசரமாக ஓதும். இப்போ உங்களுக்கு ஒரு உஸ்தாதாக வந்திருக்கிறேன், எத்தனையோ பிள்ளைகளை உருவாக்கி விட்டுருக்கிறோன்னா அது அல்லாஹ்க்கு நன்றி சொல்லணும். நான் மேலும் 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 படித்து உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் நான் என்ன செய்யுது? காலேஜ் உண்டா, ஸ்கூல் உண்டா, படிக்க போகணுமா, குளிக்க போகணுமா, ரெடி ஆகணுமா? அதுக்கு மட்டும் எல்லாம் ஆமாட்சி. விளையாட்டெல்லாம் விட்டுரு, சிரிப்பு களைப்பெல்லாம் ரூம் இல்லை. தனியாக பாடம் முடிஞ்ச பின்னே இருந்தால் சிரிச்சிக்கும். அது மாதிரி இந்த இங்கே வந்துருந்து கையை காலெல்லாம் வைக்கக்கூடாது. இங்கே இல்லை, எங்கேயும் ஆம்பளைகளுக்கிட்ட வந்து அப்படி பண்ணக்கூடாது. அது இது சின்ன பிள்ளைகள் தான், இல்லை பெரிய பிள்ளைகள் தான், எதாக இருந்தாலும் நம்மளை தெரியாமல் பழக்கத்தில் வந்துடும், பண்ணக்கூடாது. இந்த பழக்கம் தான் எல்லா இடம் வரும். நிறைய உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயும் நடத்துது அடுத்த கிளாஸுக்கும் பயன்படணும், அடுத்த கிளாஸுக்கும் பயன்படணும். நம்ம ரெடி பண்ணி வருது. ஆனால் நீங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. கோஆப்ரேட் பண்ணால் தான் கண்டினியூ பண்ண முடியும். மறந்ததுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது.
நான்லாம் 2ஆம் கிளாஸில் படித்த பாடம், 1ஆம் கிளாஸில் ஸ்கூலில் படித்த பாடம், மதரசாவில் படித்த பாடம் இன்றைக்கி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. தேவை உள்ளது தேவை இல்லாதது. ஒரு பைத்து நாங்கள் மதரசாவில் ஓதுன பைத்து இன்றைக்கும் அது தேவையில்லாத பைத்துன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம படித்து கேட்டு அது அர்த்தத்தை பார்க்கும்போது தப்பு, இஸ்லாத்துக்கு புறம்பானது மாதிரி இருக்குது. அது ஞாபகம் இருக்குது. 2ஆம் கிளாஸில் ஸ்கூலில் படித்த பாடம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கணும். என்ன ரெடியாக ஓதல் ரெடி ஆகிட்டுதாம்மா? வா பார்த்துட்டு வா, ஸ்பீடாக வா, சீக்கிரம் வா. அதில் வை சரி ஓத பார்ப்போம். முதல்ல ஓது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இங்கே ஓது யாரையும் பார்க்காத. மாஃபிஸ் சமாவாத்தி في أرض في الأرض دابة والملائكة ملائكة அது திருப்பி சொல்லாத. சொன்னா தானே முடிஞ்சிருவாகும். நான் என்ன சொன்னேன்? காஃபில்லாம் இருக்குமா? எஸ் தக்கு நீ எஸ் தகுன்னு சொல்லுவா. புரியுதா சொல்லுது? காஃப் இருக்கு. காக்கு மேலே புள்ளி வச்சா என்னது? கா. தமிழில் கா இருக்குதுல்ல, அதுக்கு மேலே புள்ளி வச்சான்னு சொல்லுவா. இக்கு தானே சொல்லுவா. இக்கு நான் சொல்லுவா. இக்கு தானே சொல்லுவா. அப்போ அரபியில் காக்குக்கு மேலே புள்ளி வச்சா என்ன சொல்லணும்? தமிழில் காக்கு மேலே புள்ளி வச்சா என்னம்மா சொல்லுவா? இக்கு. அரபியில் காக்கு மேலே புள்ளி வச்சா இக்கு தான். என்ன நீ +2 படிக்கிறாங்க என்னம்மா நீ ஒரு ஆள்? தமிழில் காக்கு மேலே புள்ளி வச்சா இக்கு தானே, மாக்கு மேலே புள்ளி வச்சா இம்மு தானே. அது மாதிரி அரபினே அப்படி தான். ஹாக்கு மேலே புள்ளி வச்சா தான் என்ன வரும்? உனக்கு பேர் என்னது? ஹசீனா தானே. அது என்ன எடுத்து முதல் எடுத்து ஹா. அதுக்கு மேலே புள்ளி வச்சா தான் இக்கு. இங்கே காஃபாக இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? இக்கு. எஸ் தக்பீரூன். எந்த எழுத்தோ அந்த பேருக்கு புள்ள வச்சா அந்த எழுத்தை தான் சொல்லணும். அடி தரும். அது யா ஹா யஹாஃபூன. மறக்குதா உனக்கு? யஹாஃபூன. இது நல்ல குரான் ஓதுதாருமா. ரப்புகும். நீ ஓதுவியா? நல்லா ஓதுவியலா எல்லாரும்? ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆயத்தை ஓதி பார்க்கணும். இந்த பிள்ளைகள் அவ்வளோ இருக்கும். நான் தரக்கூடிய ஆயத்தை ஓதும் இன்ஷா அல்லாஹ். மறக்காமல் நீங்கள் வந்தோடனே சொல்லணும். நானும் சொல்லுவேன். குரான் எப்படி தருவேன். இடையில ஒரு சூறா ஒரு ஆயத்தை ஓதுன்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆயத்தை 1 2 3 எல்லோரும் ஓதும். எஸ்எல் குரான் வேண்டாம், இதுதான் ஓதணும். சொல்லுமணி. யஹாஃபூன ரப்புஹும். வெரி குட். அதான் வயஃப்அலூன வயஃப்அலூன. மான்னு திருப்பி கொண்டுறாத. ஒரு தரத்திலே விட்டுரு. தனியாக எழுத்து உள்ளதை விட்டுரு. எழுத்து பார்த்து வருமா? யுமரூன். யுமரூன். சரி. وقال الله சேர்த்துக்க. وقال الله تتخذوا إلهين اثنين إنما هو إله واحد فإياي சேர்த்து போதும். ஃபர்ஹபூன். இது வருதானே பாடம்? அது வருதானே? வந்துடும். இப்போ நல்ல மாற்றம் இருக்கு. நோம்பு வரைக்கும் ஓதிட்டோம்னா உனக்கு ஓத தெரியும். எங்கே இருந்தாலும் ஓதுவோம். அஜரத்தில் இருக்குன்னா அதெல்லாம் ரெண்டா பாப்பா. நம்ம இங்கே ஓதுவோம். இப்போ இதை ஒரு பாடவே இதுதானா? சரி பரவாயில்ல. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கு முன்னே பின்னே டைம் கிடைச்சா ஒரு கூட 2 தடவை 3 தடவை கூட ஓதிப்பேன். ஒரு எங்கே டவுட் வருதோ, எங்கே சந்தேகம் வருதோ, இது எப்படி ஓதணும்னு நினைக்கிறீங்க கேட்குறியோ என்கிட்ட இதுக்கு மேலே நான் உனக்கு எப்படி சொல்லி தெரியுது? என்னைக்காவது ஒரு நாள் இந்த அஜர்த்து ஓய்த்து வந்தாங்க ஒரு நினைப்பு வருமா? அப்போ நீ துவா செய்வியா? இன்ஷா அல்லாஹ்.
எனக்கு ஃபோன் பண்ணி அது பேசுவேன் இல்லை நீ பேசுங்க ஆ நம்பர் தான் பெரிய வேட்டரியா நம்பர்லாம் இருக்கு நம்பர் தான் இருக்குது நம்பர் தான் அது ஒரு டவுட் அது என்ன வந்தாலும் கேட்க சொல்லு என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டு தானே அவெல்லாம் படித்து எடுத்து போட்டு அவங்களுக்கு டவுட் வரட்டு கேட்கு சரி இன்ஷால்லா போ நாளைக்கு மீதி தொடருவேன் நல்ல பிள்ளை நாளைக்கு நல்லா ஒழுங்காக இருப்பேன் தூங்க மாட்டேன் பாடத்தை கவனிக்கணும் உள்ள ஆள் மட்டும் வாங்க என்ன மைதீன் பிபி ரீமாக்கு ஸ்பெஷலாக சொல்லுது நல்ல பிள்ளை தான் ஆனால் அஞ்சம் அப்படி வந்துடுது என்ன அது மாதிரி இவ பேர் என்ன அந்த நிற்கவளுக்கு பேர் என்ன ஜப்ரீன் அந்த நிற்கவளுக்கு பேர் என்ன ஜப்ரி எல்லா ஈனும் கிளியராக வரணும் நான் இங்கே பாடம் நினைக்கிறேன் உன்னை எழுப்பி நிப்பாட்டிருக்கி நீ அங்கே வந்து சுரண்டிகிட்டே நிற்கியா ஏம்மா இந்த வயசு 9ஆம் கிளாஸில் என்ன ஒரு இறமை 9ஆம் கிளாஸ் படிக்க அவன் அடிச்சு கிளியர் ஆக்கிடுவேன் ஆ ஆமாம் 4வது மகன் 9ஆம் கிளாஸ் தானே படிக்கான் நான் எவ்வளோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கேயும் அங்கேயும் எல்லாமே உதனியாடா படிச்சியாடா ஸ்கூலில் படியாடா வச்சியாடா வாங்கினு ஒவ்வொரு நொட்டி பொழுது இங்கேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் அவனை அடுத்த வருஷம் இங்கே கொண்டு வந்து படிக்க வைக்கலான்னு கூட யோசிக்க 10ஆம் கிளாஸில் அப்படி யோசிக்க அடுத்து 10ல் அவன் ரொம்ப கவனமாக கேர் எடுக்கிறதில்ல நல்லா படிச்சுட்டு இருந்தான் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எல்லாம் செய்வான் ஆனால் படிப்பில் ரொம்ப கொட்டை விடுவான் இப்போ நம்ம கண்காணிக்கிறதுனால அண்ணன் வாட்ச் பண்ணாலும் கொஞ்சம் விளையாட்டாக இருக்கிறான் டீச்சருக்கு அச்சமுக்கு டெய்லி ஃபோன் பண்ணிட்டு உயிர் எடுத்துகிட்டு இருக்காளோ அவன் வராட்டாலும் போட்டாலும் அவன் படிக்காட்டாலும் எல்லாம் நம்ம ஃபோன் வந்துகிட்டே இருக்கு சரி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த